அந்த கடைக்கு போனது. அது வந்து ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள், போஸ்ட் பண்ணுறேன். என் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மே 28 வந்து பெட்டு தெரியும்ல. மே 26 வந்து ஒருத்திக்கும், மே 28 வந்து இன்னும் 2 பேருக்கும் பெட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுல்ல. எங்கள் வாப்பா இருந்தால் இதை விட சூப்பராக செம்மையாக வந்து பண்ணியிருந்துருப்போம். அதனால் வந்து பிள்ளைங்க பாவம் ஏங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக வந்து கொஞ்சமாக கேக்கு வாங்கி எங்கள் ரிலேட்டிவ் மட்டும், எங்கள் சாட்சி வீடு, எங்கள் மாமி வீடு, என் மச்சி வீடு அந்த மாதிரிலாம் மட்டும் கூப்பிட்டு சும்மா வந்து கேக் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி கொண்டாடினோம். எங்கள் வாப்பா இருந்திருந்தால் பிரியாணி போட்டு, நல்லா கேக் பெட்டி போட்டு, பப்ஸ் எல்லாம் போட்டு, ஜூஸி எல்லாம் போட்டு கொண்டாடி இருந்திருப்போம். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ தான் பாப்பாவும் இல்லை. ஸோ என்னத்தான் போட்டு தான் இருந்துட்டோம். சரி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வேறு என்ன செய்ய, பிள்ளைங்க பாவம் இல்லை, பிள்ளைங்க பாவம் ஏமாதுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கொண்டாடினோம். அந்த வீடியோவுமே எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் போஸ்ட் பண்ணலை. இன்ஷால்லா கூட சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள். இன்னும் வந்து 5 நிமிஷம் தான் கிடக்கு முடிகிறதுக்கு. 2வது வந்து பார்த்திங்கன்னா கொலுசு வாங்கியிருந்தேன்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாப்பா தான் வாங்கி தந்துருந்தாங்க. அந்த செட்டை நான் பத்திரமா வச்சுருக்கேன். என் பாப்பா வாங்கி தந்ததில்லை, அதனால். ஹாய் சகாரா, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? மெசேஜ் பண்ணியிருந்துருக்கீங்க, எனக்கு சத்தியமாக வரலை. ஏன் என்னாச்சு?